வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம இலக்கியாதுன்னு ஒரு டைலாக் விட்டாங்க பாருங்க. ஆனால் வேற லெவலில் ஒரு பக்கம் சென்டிமெண்ட்டான டைலாக்குங்க. ஏன் இலக்கியா சாப்பிடாம உடம்ப நீயே கெடுத்துக்கிற? சாப்பிட்டு ஃபஸ்ட்டு உன் புருஷங்கிட்ட போய் நீ சேர்றதுக்காவது போராடி இந்த சமுதாயத்தோடு நீ வெளியே வரணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கணும் சாப்பிடுன்னு சொன்னதுக்கு ஒரே ஒரு வார்த்தை நச்சுன்னு சொன்னாங்க. என் புருஷன் என்ன நினச்சாங்க சாப்பிடாம இருப்பாரு, அவரே சாப்பிடாம இருக்கும்போது நான் மட்டும் எப்படி மேடம் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்க முடியும்? என்னை எப்படி வெளியே எடுக்குதுன்னு ஒண்ணுமா துடிச்சுன்னு இருப்பாரு. இதே டைலாக மற்ற எல்லா இப்போ ஆளுங்களும் பார்த்ததான் என்ன நினைப்பாங்க தெரியுமா? அவங்கவுங்க புருஷனை பற்றி, ஏன் புருஷனா எப்போ அம்மா வீட்டுக்கு ஓடுவா, எப்போ தொல்லை குறையான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனும் நினச்சினப்பான். ஆனால் இங்கே பார்த்தேடா எந்த அளவுக்கு கௌதம் உயிரே வச்சுன்னு இருக்காருன்னு அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட்டாக நினைப்பாங்க. நம்ம கௌதமுக்கு தானே தெரியும் கௌதம் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, இது ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் கரெக்டாக நம்ம ரேவதி இருக்காங்களோ அவங்க தான் தப்பு பண்ணாங்க அப்படின்றத ஓப்பனாகவே ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த போலீஸு ஏற்றுக்க மாட்டேறாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் நம்ம இலக்கியா மேலே ஒரு வெறுப்பு, ஒரு பகை வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பைரவிக்கிட்டேருந்து காசு வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம கௌதம் வந்து கொஞ்சம் சவுண்ட் விட்டால, இவன் யார் நம்ம கிட்ட வந்து சவுண்ட் விடுறதுக்கு? இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நம்ம அழிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த இலக்கிய உள்ளவே இருக்கணும், வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை அப்படியே சதித்திட்டமாக மூடிடுறாங்க. நம்ம பைரவி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேராக கலெக்டர் ஆஃபீஸ்க்கே போயிடுறாங்க. போயிட்டு அங்கே அப்படியே தர்ணாவில் உட்காந்துடுறாங்க. ஆளுங்களாம் வந்து ஒரு பக்கம் பேட்டி எடுக்கிறாங்க. என்னமாச்சு ஏதமாச்சு ஏமா அந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயா, நான் தான் இந்த இதை பண்ணேன், நான் தான் மருந்து கலந்து கொடுத்தேன், இதை யாருமே ஏற்றுக்க மாட்டேன்றாங்க, நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதை, ஏமா நீ பொய் சொல்லுவோமா, உன்னை எப்படிமா நம்புறது, உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது, என்ன எவிடன்ஸ் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே எதுவுமே பேசாமல் ரேவதி இருந்து அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ எப்படி இலக்கியா மேலே பொறாம அந்த அஞ்சலிக்கு ஆல்ரெடி இலக்கியா அந்த வீட்டில் நல்ல பேர் எடுத்துன்னு நல்லா வாழ்ந்துன்னு இருக்கா. அவள் எப்போவுமே வாழக்கூடாது, அவள் ஒரேடியாக அவளை போட்டு தள்ளிடணும், அந்த சொத்தெல்லாம் அபியூஸ் பண்ணிடணும் அப்படின்றது தான் இந்த அஞ்சலியோட ஆசை. அதனால தான் இந்த மாதிரி சூழ்ச்சி மேலே சூழ்ச்சி பண்ணி இலக்கியாவை சூழ்ச்சியிலே வலையிலே தள்ளி விட்டுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கதையை அப்படியே ஸ்கிரிப்டோட அழகாக எழுதுறாங்க. இதை கேட்டு அங்கே இருந்தவங்க எல்லாரும் ஒரு பக்கம் போலீஸ் எல்லாம் அதிகாரிகள்லாம் வந்துடுறாங்க. நம்ம கௌதமாக அங்கே வந்துடுறாரு, ரேவதியம்மா இங்கேயா. மறுபக்கம் இந்த பைரவிக்கு செம்ம டென்ஷன். அந்த போலீஸ்காரிக்கு ஃபோன் பண்ணி, உங்ககிட்ட என்ன சொன்னேன், அவளை அங்கேயே அரெஸ்ட் பண்ணி எங்கேயான ஒரு தாள் அடிச்சு வைந்தான்னு சொன்னேன், இப்போ நீ வெளியே விட்ட பாரு, அவள் எந்த அளவுக்கு போயிட்டா பார்த்தியா, இப்போ என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கு மேலே அவளை ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ எல்லாமே தலை மேலே போயிடும். அப்புறம் இலக்கியா வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா நம்ம அஞ்சலியோட சூழ்ச்சியும் வெளியே வந்துடும். அஞ்சலி வயிற்றுல குழந்தை இல்லைன்றது, அதுக்கப்புறம் ரேவதியும் வெளியே வந்துடுவா. ஏன்டா இல்லாத குழந்தைக்காடா குழந்தை அழிச்சிங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போட்டிங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கேஸை திருப்பிடுவாங்களே. இப்போ என்னதான் பண்ணுறது ஏதான் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு உட்காந்து இருக்காங்க. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்ததுனால மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே இருக்கால ரேவதியை பார்த்தோம் ஷாக் ஆகிடும். என்னது ரேவதியா, இவ எப்படா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி போயிட்டு அப்படியே சும்மா அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்டு நின்று இருக்கான். எப்பா சாமி, இவ இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையாடா, இதுனடா கதையிலேயே புது ட்விஸ்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. ரேவதிக்கும் அஞ்சலி இலக்கியாவுக்கும் என்ன தொடர்பு, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே தீராத வெறியோடு தீராத பகையோடு வராரு நம்ம எஸ்எஸ்கே. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.